வணக்கம். உங்கள் வெங்கீஸ் டீ கடை அலசல். ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்ம ஃபீனிக்ஸ் மால், வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் மாலில் மீசைய முறுக்கு 2 சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தது. அதில் ஹிப்ஹாப் தமிழா கலந்துப்பாருன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பும் இருந்தது. கட்டுக்கடங்காத கூட்டத்தினால் அது கைவிடப்பட்டது, கேன்சல் செய்யப்பட்டது. முதல்ல அதை கேன்சல் செஞ்ச காவல்துறையினருக்கும் அரசாங்கத்திற்கும் நம்ம நன்றியையும் பாராட்டுகளையும் பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா ஏதாவது டிசாஸ்டர் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பல திசைகள் வந்து கண்டன குரல்கள் எழும். அது ஒன்று கரெக்டும் கூட. ஏன்னா அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய கடமையும் காவல்துறையினருக்கு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக கேன்சல் செஞ்ச நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 100% நம்மளுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சே ஆகணும். அதே தருணத்தில் இந்த மாதிரி வீக் டேஸில், பீக் ஹார்ஸில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணும்போது, இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கும்போது அது நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரியான அனுமதிகளை நம்ம தவிர்க்க வேண்டும். அட்லீஸ்ட் இதுக்கு மேலே வரப்போகிற காலகட்டங்களில் இந்த மாதிரி பொதுமக்களை பாதிப்புக்குள்ளாக்கும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு போலீஸ், காவல்துறையினர் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்றது நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே. இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர்ஸ் என்ன மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரில. பட் ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ்க்குள்ள ஓப்பன் டு ஆல் அப்படின்ற மாதிரியான செட்டப் இருந்தால் அது இட்ஸ் ரிசர்வ் ஃபார் டிசாஸ்டர். அதை ஏன் காவல்துறையினர் ஆர்கனைசர்ஸ் என்ன கமிட் பண்ணாங்கன்னு தெரில. பட் சம்ஹவ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. தே ஷுட் ஆஸ்க் இனஃப் கொஸ்டின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் திஸ் இஸ் ரைட் ஆர் ராங். அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிசிஷன் கொடுக்கலாமா வேணாமான்றது எடுக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு வேளை ஆர்கனைசர்ஸ் வந்து ஒரு கரெக்டான தகவல்களை கொடுக்கல அப்படின்னா தென் தே ஷுட் பி கொஸ்டின்ட் ஆன் த சேம். ஓகே. செகண்ட் வந்து ஹிப்ஹாப் தமிழா அவர்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது இதில் தெரியுது. பட் இட் ஆல்சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துருந்துருக்கணும். ஆர்கனைசர்ஸ்ட்டை கிளியராக எப்படி இந்த கூட்டத்தை கூட்ட போகிறாங்க, எவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்ற அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் தான் அவர் இதுக்கு ஓகே சொல்லியிருந்துருக்கணும். ஏன்னா கன்ஃபைன் ஸ்பேஸு 1000 பேரும் வரலாம், 10,000 பேரும் வரலாம். ஓப்பன் டு ஆல்னும் போது இல்லையா, எவ்வளோ பேர் வருவாங்கன்றது அந்த டைம் வரைக்குமே நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. இப்போ 10,000, 1000, 1500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2000 பேர் கூட்டினாலே அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய அசம்பாவிதம் நடந்துடும், டிசாஸ்டர் இல்லையா. அஃப்கோர்ஸ் இந்த இது முடித்த உடனே, இந்த கேன்சல் ஆன உடனே வருத்தம் தெரிவித்து ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தார். அதில் வந்து ரொம்ப உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், பட் பார்க்க முடியலன்றது வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தார். சார், ஒரு வேளை நிகழ்ச்சி நடந்து அசம்பாவிதம் நடந்தது, அதில் சில பேரை பர்மனண்ட்டாகவே பார்க்க முடியாமல் போயிருந்திருக்கும். அதை ஆக்சுவலாக நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ஈவெண்ட் நீங்கன்னு கிடையாது, ஹிப்ஹாப் தமிழான்னு கிடையாது, எனி செலிபிரிட்டி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஆர்கனைசர்ஸ் கூட இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது வில் ஹேவ் டு டேக் இன் டு அக்கௌண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் கடமையும் இருக்கு. ஓகே. மூணாவது, பொதுமக்கள் இவ்வளோ பேர் ஓப்பன் டு ஆல், ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸு, எவ்வளோ டிசாஸ்டர்ஸ் நடந்தால் நம்ம பாடம் கற்றுப்போம், எவ்வளோ உயிரிழப்புகள் நடந்தால் நம்ம பாடம் கற்றுப்போம்னே தெரில. லாஸ்ட் 2-3 வருடங்களே எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் நடந்துச்சு, நிறைய பேர் இழந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஓப்பன் டு ஆல்ன்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸு, மறுபடியும் இவ்வளோ பேர் கூடினாங்கன்னா நம்ம தாட் ப்ராசஸே புரியல. தாட் ப்ராசஸே சத்தியமாக புரியல. சரி, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கூட இல்லாத எவ்வளோ பேர் வேணால் வந்து சேரலான்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும்ன்றது ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. அதை தாண்டி இவ்வளோ பேர் கூடும்போது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. நம்ம ஆஸ் எ சொசைட்டி வி நாட் இவால்வ், ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ஸ் இன்னும் ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வரலையோ, மெச்சூர்டாக இல்லையோ அப்படின்ற முடிவு தான் வர வேண்டியதாக இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகிறத வந்து தவிர்க்கணும்னு நம்ம எல்லாத்துக்குமே we should avoid going to such events in future. நன்றி, வணக்கம்.